இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஒன்று பண்ணேங்க. இந்த பட்டாம்பூச்சி தான் பார்க்குறதுக்கு செமையாக இருந்துச்சா. இது வந்து 3D பிரிண்டரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேம்போ ஹேண்டி ஆப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். அதுவும் இருந்துச்சுங்க. வெறும் 5 கிராமில் வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. மல்டி கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கலர்னால் கொடுத்துட்டு அப்படியே வந்து 3D பிரிண்டருக்கு வந்து சென்ட் பண்ணியாச்சு. அப்படியே ஜாப்பை வந்து எடுத்துக்கிடுச்சிங்க. அவ்வளோதான் பிரிண்ட் பண்ண போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஃபிலமெண்ட்ஸை எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிவிட்டு என்ன கலர் நம்ம கொடுத்தோமோ அதை வந்து எடுத்துகிட்டு நிப்பனாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிள்ளையார் சுழியை வந்து போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிச்சிங்க. அப்படியே அழகாக வந்து அந்த ரெக்கனாக வந்து வரைய ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ரொம்ப லேஸாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அப்படியே வந்து ஒவ்வொன்றா வந்து லேயர் பை லேயராக வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சிங்க. இது வந்து பிரிண்ட் பண்ணுற வரைக்கும் நான் பக்கத்துலேயே தான் உட்காந்துருந்தேன். இது மல்டி கலர் இதுனால நம்ம 3 கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் ஒவ்வொரு கலரையும் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து போய் வெட்டிட்டு அதுக்கடுத்து இன்னொரு ஃபிலமெண்ட்ஸை வந்து எடுத்து அதை செக் பண்ணுறதுக்காக சைடு வந்து வரைஞ்சிட்டு அதுக்கடுத்து இதுக்கு மேலே வந்து வரைய ஆரம்பிக்குதுங்க. பாருங்கள் ஒவ்வொன்றா வந்து கலர் வந்து கொடுத்துருச்சு. அடுத்து ஒயிட் கலர் வந்து நம்ம டாட்டாக கொடுத்துருந்தோமா அந்த ஒயிட் கலரை தான் இப்போ வந்து அந்த இது பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து ப்ளூ கலரை வந்து நடுவில் வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு சைடு எல்லாத்தையும் வந்து முடிக்க போச்சு. பார்க்குறதுக்கு பட்டாம்பூச்சி வந்து அப்படியே அழகாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க பிரிண்ட் பண்ணி நம்மளுக்கு தந்துருச்சு. இதை வந்து அப்படியே வந்து எடுக்க போகிறோம். இது வந்து 5 கிராமில் வந்து ஃபுல்லாக வந்து பிரிண்ட் பண்ணி முடிச்சிருச்சு. இது வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு 3/4 நேரம் கிட்ட டைம் வந்து எடுத்துச்சிங்க. அவ்வளோதான் பாருங்கங்க செமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தகடாக இருக்குங்க, காற்றா இருக்குது. அந்தளவுக்கு லேஸாக வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. சரி ஓகேங்க. இதில் என்ன செய்ய போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த மேலே வந்து சுற்றுதில்ல. ஸோ சுற்றுறதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் வந்து அந்த சுற்றுறது நல்லா சுற்றும். அவ்வளோதான் கொஞ்சம் போல் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். அதுக்கடுத்து ஒரு ரப்பர் பேண்டை வந்து இந்த மாதிரி அந்த கொக்கி மாதிரி இருந்துச்சு அதில் வந்து மாட்டி விட்டாச்சு. இப்போ கரகரன்னு சுற்றிட்டு விட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி சுற்றுங்க. இதே மாதிரி இன்னொன்றையும் நான் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மஞ்சள் கலரு. இது வந்து கலர் நல்லா இருந்துச்சுங்க. அவ்வளோதான் கடைசியாக வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு இப்படி கையில் வச்சுட்டு விட்டாலே போதும். பயங்கரமாக வந்து இந்த மாதிரி பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி பறக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. யாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு கிஃப்ட்டு தரதுக்கு இந்த மாதிரி சுற்றிட்டு நடுவில் வந்து வச்சுட்டு அதுக்கடுத்து அவங்க ஓப்பன் பண்ண சொன்னோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் ஏகப்பட்ட பட்டாம்பூச்சி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே கொய்கைன்னு பறக்கவும் நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள் இதை திறக்கிறேன் எப்படி பறக்குதுன்னு பாருங்கள். அப்படியே மெதுவாக திறந்தோம் அப்படின்னா அப்படியே அழகாக வந்து சுற்றிட்டே வந்து பறக்குதுங்க. அங்கங்கே சுற்றிட்டு அது அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக வந்து ஃபீல் ஆகும். ஒரு என்னதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு செகண்ட் வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் அப்படியே நோட்டுக்குள்ளே வச்சு அம்மாட்ட போய் தந்தேன். அம்மா வந்து ஃபஸ்ட்டு சரி என்னதான் சொல்லிட்டு திறந்தாங்க. அதுக்கடுத்து பாருங்களேன் அவங்களே ஒரு சர்ப்ரைஸாக வந்து ஹாப்பியாக இருந்தாங்கங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 கலரில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம்.